தேவனுக்கு ஸ்தோத்திரம். மே 10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, நீ யாருக்கு சொந்தம்? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகமானது சாத்தானுடைய பிடியில் சிக்கி தவிக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நூற்றாண்டில் தொழில்நுட்பம் என்ற பெயரிலும் அறிவு பெருக்கத்தினாலும் சாத்தானின் அழிவின் விளிம்பில் உலகம் சிக்கி தவிக்கிறது. இன்று உலகம் பலவிதமான குழப்பங்கள், பாவங்கள் மற்றும் பொய்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. பொல்லாங்கனின் பிடியில் உள்ள உலகம். மீடியா மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலம் சாத்தான் மனிதர்களை தன்னுடைய வலையில் சிக்க வைக்கிறான். பணம், புகழ், அதிகாரம் என்று ஆட்டி படைக்கிறான். நாம் தேவனுடைய பிள்ளை என்பதால் இந்த உலகத்தின் பொல்லாங்கன் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. நாம் எடுக்கும் முடிவுகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே தேவனை பிரதிபலிப்பதாக அமைய வேண்டும். இந்த உலகத்தில் தீமை சூழ்ந்தாலும் நம் உள்ளம் தூய்மையாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் நாம் வாசம் பண்ணும் உலகம் எப்படி இருந்தாலும் நம் உள்ளம் தேவனின் வசம் இருக்கட்டும். உலகத்திற்குள் தேவனுக்காய் வாழ்ந்தோர். நோவா நேர்மையாய் நடந்தான். உலகம் பொல்லாங்கானதாய் இருந்தாலும் தேவ துணையோடு வாழ்ந்தான். பாபிலோனில் இருந்தாலும் தானியேல் தேவனுக்குரியவன். பிரியமானவர்களே, உலகத்தில் தான் வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவனாக வாழ வேண்டாம். சாத்தான் அவனுடைய வலையில் உங்களை இழுக்க முயலலாம். உலகத்தின் கோட்பாடுகளுக்குள் உங்களை பயிற்றுவிக்கலாம். சாத்தான் உங்களை நோக்கி சிங்கத்தை போல கர்ச்சிக்கலாம். ஆனால் திகையாதீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து போகாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் பொல்லாங்கனுடைய வழியில் போய்விடாதீர்கள். அவனுடைய பேச்சிலே வசப்படாதீர்கள். பாவத்தில் புரண்டு விடாதீர்கள். ஆமென்.